Welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா presumptive business. Shipping business in case of non-resident ஒரு presumptive business basisல non-residentsக்கு business activityக்கு எவ்வளவு rate of tax ன்னு பார்க்க போறோம்ப்பா. அதை எப்படி கம்ப்யூட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து shipping and then aircraft, building construction, civil construction. ஸோ இந்த மாதிரி presumptive businessக்கு ஒரு non-resident இந்தியால பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் டேக்ஸ்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ். இது யாருக்கு அப்ளிகபிள்னா ஃபுல்லாமே நான் ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான்ப்பா. நான் ரெசிடென்ட் அசசி. ஓகேவா? ஸோ இதில் என்ன கண்டிஷன்னா அந்த அசசி மஸ்ட் பி என்கேஜ் பிஸ்னஸ் ஆஃப் ஷிப்பிங். ஸோ அவங்க வந்து ஷிப்பிங் பிஸ்னஸில் அவர் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் இப்போ யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு அந்த ஷிப்பிங் வந்து ஷிப்பு வந்து வருது. ஓகேவா? இந்தியா போர்ட்டை வந்து அது ரீச் ஆயிருக்கணும். அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். ஒன்று இந்தியன் போர்ட்லேருந்து கிளம்பி இருக்கணும், ஆர் இந்தியா போர்ட்டுக்கு அது ரீச் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான கண்டிஷனே. ஸோ இதில் வந்து என்னென்ன அந்த போர்ட் அந்த ஷிப்பு வந்து எதெல்லாம்ப்பா கொண்டு வருவாங்க? ஒன்று பேசஞ்சர் கூப்பிட்டு வருவாங்க, கேரேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஆர் லைஃப் ஸ்டாக்ஸு, மெயில், குட்ஸ் ஷிப்டு. ஓகேவா? ஒரு குட்ஸை வந்து அங்கேருந்து ஷிப் பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஸோ அதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்கும்லப்பா, ஃபீஸு. ஸோ ஃப்ரைட் சார்ஜஸ்க்கு நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? அந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். 7.5%. இது வந்து இன்கம் தான் எஸ்டிமேஷன் ஆஃப் டாக்ஸ் ரேட்டில் 7.5% ஆஃப் aggregate value. So aggregate value of the amount paid or payable, carriage of passengers, livestock, mail, goods or ship or at any port in India. இந்தியாவிலேருந்து கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் 7.5% வந்து எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம், அவங்களோட இன்கமாக நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நார்மலாக ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி இன்கம் கம்ப்யூட் பண்ணுவோம்ப்பா? ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இன்கம் நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம்லப்பா. அதே மாதிரி தான் இங்கே அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்களோ, ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டில் அக்ரிகேட் வேல்யூவில் 7.5% வந்து நம்ம இன்கமாக எஸ்டிமேட் பண்ணுறோம். ஓகேவா? ஆர் ரிசீவபிள் அமௌண்ட் ரிசீவ்டு ஆர் ரிசீவபிள் டு கேரேஜ் ஆஃப் பேசஞ்சர்ஸ், லைஃப் ஸ்டாக், மெயில் ஆர் குட் ஷிப்டு. ஒரு குட்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ அட் எனி போர்ட். ஓகேவா? ஸோ எந்த போர்ட், இந்தியாவில் இருக்கிற எந்த போர்ட்லேருந்து கிளம்புனாலும், அவுட் சைட் இந்தியாவுக்கு போனாலும் அதில் 7.5% ஆஃப் அக்ரிகேட் வேல்யூ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டில் 7.5%. ஓகேவா? ஸோ இதில் டேக்ஸ் ரேட் இருக்குல்லப்பா, நம்ம இன்கம் தான் எஸ்டிமேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். டேக்ஸ் ரேட் எப்படிப்பா இருக்கும்? நார்மல் அஸ்பெர், ஓகேவா, சாரி, அஸ்பெர் நார்மல் ப்ரொவிஷனல் ஆக்ட் 1961. ஓகேவா? ஸோ அஸ்பெர் நார்மல் ப்ரொவிஷனல் ஆக்ட் படியே அந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ற கம்பெனி, ஓகேவா, பண்ற கம்பெனி நான் ரெசிடென்ட் இட் மேபி நான் ரெசிடென்ட் வந்து பே பண்ணாலே போதும் நார்மல் டாக்ஸ் ரேட்ல. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் அவங்களுக்கு ஏதாவது லாசஸ் இருக்கு, ப்ரீவியஸ் ஷிப் பண்ணும் போது லாசஸ் எதுவும் இருக்குன்னா அதை நம்ம செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் அலவபிள். ஓகேவா? ஒரு ஷிப் வந்து ஒரு ஷிப் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போகுதுன்னா ஒரு இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்தியாவுக்கு வரும், அண்ட் தென் யூஸ்க்கு திரும்ப போகலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இதே ஷிப்பை அந்த மாதிரி லாஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது லாசஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த லாசஸ் கூட இப்போ நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் ஏதாவது டிடக்ஷன்ஸ் நம்மளுக்கு அலோவபிள் இருக்கா? இல்லை, எந்த டிடக்ஷனும் அலோவபிள் கிடையாது. அந்த செக்ஷன் நார்மலாக ஒரு பிஸ்னஸ் டிடக்ஷன் இருக்கும்லப்பா, ப்ரொஃபஷனலுக்கு நம்ம கொடுப்போம் செக்ஷன் 28லேருந்து 43B வரைக்கும் இது எதுவுமே அலோவபிள் கிடையாது. பட் ஆனால் 80 டிடக்ஷன்ஸ் இருக்குல்லப்பா சாப்டர் 6ல. ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் வந்து விச் இஸ் அலோவபிள். ஓகேவா? அந்த எப்போ ரிட்டர்ன் அவங்க ஃபைல் பண்ணணும்?
ஒரு ஷிப்பு வந்து நம்ம போர்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும், டேக்ஸும் பே பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுல முக்கியமான கண்டிஷன். பிஃபோர் த டிபாச்சர் ஃப்ரம் எனி போர்ட் இன் இந்தியா, இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். ஆர் இந்தியாவுக்கு வந்த உடனே வித்தின் 10 days வித்தின், இப்போ அந்த யாரு லயபிள்னா மாஸ்டர் ஆஃப் த ஷிப்னு ஒருத்தவங்க இருப்பாங்கப்பா, கேப்டன் இருப்பாங்க, அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் த ஷிப் இருப்பாங்க. அவங்க தான் இந்த டேக்ஸை வந்து பே பண்றதுக்குரிய லயபிள் பர்சன். பிஹாஃப் ஆஃப் த அந்த ஷிப் ஓனர் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் மாஸ்டர் ஆஃப் த ஷிப். ஓகேவா? ஸோ ஹீ இஸ் த லயபிள் டு பே டேக்ஸ் அட் த ரேட் ஆஃப் 7.5% ஆஃப் அக்ரிகேட் வேல்யூ. ஓகேவா? அக்ரிகேட் வேல்யூல 7.5% அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? இன் 30 daysக்குள்ள ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதுவும் ஏஓ கிட்ட, அவங்க இந்த ஏஓ கிட்ட மாஸ்டர் ஆஃப் ஷிப் இருப்பாங்கல்லப்பா, மாஸ்டர் ஆஃப் ஷிப் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, நான் 30 daysக்குள்ள நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏஓ வந்து அதுல சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவர் அலோவ் பண்ணுவார். ஆர் அதர்வைஸ் உடனே பே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உடனே பே பண்ணணும். 30 days டியூ டேட் அவங்களுக்கு பெர்மிட்டபிள் கிடையாது. ஓகேவா? இன்கேஸ் ஏஓ வந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏஓ வந்து ஒரு அண்டர் செக்ஷன் 143, ஓகேவா? ஸோ 143 படி அசஸ்மெண்ட் பண்ண சொல்லி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஃபைல் வேணும் அப்படின்னா இந்த மாஸ்டர் ஆஃப் த ஷிப் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். மாஸ்டர் ஆஃப் த ஷிப் வந்து அந்த ஃபைலையோ டாக்குமெண்ட், ஏஓ கேட்குற ஃபைலோ டாக்குமெண்ட்டோ இவங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஏஓ வந்து எத்தனை, ஏஓக்கும் அந்த டைம் லிமிட்ஸ் இருக்கு. வித்தின் 9 months தான் அவர் வந்து ஃபைலை வந்து நம்ம கேட்கலாம். 5 months மேல டிஸ்பேச் ஆகி நம்ம ஷிப்பு நம்மளை விட்டு போயிடுச்சு, நம்ம போர்ட்ல இருந்து கிளம்பி போயிடுச்சு, போய் 9 months மேல ஆயிடுச்சு, ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு ஏஓ கேட்க முடியாது. வித்தின் 9 monthsக்குள்ள தான் அவங்க கேட்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 44BB. 44B வந்து ஷிப்பிங் பிசினஸ், அண்ட் தென் 44BB பிசினஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன், மினரல் ஆயில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற பிசினஸ் பண்றவங்களுக்குரிய செக்ஷன் இது 44BB. ஓகேவா? நம்ம பூமிக்கு அடியில இருந்து நம்ம ஏதாவது ஒரு மினரல்ஸ், பெட்ரோல் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது மினரல் ஆயில்ஸ் ஆர் கேஸ் இதெல்லாம் எடுப்பாங்கல்லப்பா, பிசினஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த பிசினஸ்க்கு அப்ளிகபிள் செக்ஷன் தான் செக்ஷன் 44BB. ஓகேவா? திஸ் இஸ் அப்ளிகபிள் டு நான் ரெசிடென்ட், என்ஆருக்கு தான் இதுவும் அப்ளிகபிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? assessee must be engaged in the business of supplying plant and machinery on hire. இப்போ நம்ம சொன்னோம்லப்பா, ஒரு மினரல் ஆயில் எடுக்கிறது, பெட்ரோல் எடுக்கிறது, இந்த பிசினஸ்க்கு அசஸி பிளான்ட் அண்ட் மெஷினரியை சப்ளை பண்ணாலும், ஓகேவா, ஆன் ஹையர் பேசிஸ்ல வாடகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அவருக்கும் இந்த செக்ஷன் 44BB as per செக்ஷன் 44BB படி அவர் வந்து டாக்ஸ் பே பண்ணலாம். ஓகேவா? இன்கம் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ப்ரொவைடிங் சர்வீஸ், வேற ஏதாவது சர்வீஸ் கொடுத்தா, பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுக்குற மாதிரி வேற ஏதாவது சர்வீஸ் கொடுத்துருந்தா, ஆர் ஃபெசிலிட்டி இன் கனெக்டிங் வித் த பிளான்ட், ஏதாவது ஷிப்பிங் ஏர்கிராஃப்ட், வெஹிக்கிள், ட்ரில்லிங் யூனிட்ஸ், ஓகேவா, அந்த பூமி கலியில தோன்றதுக்குரிய ட்ரில்லிங் யூனிட்ஸ் கொடுத்திருந்தா, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருப்போம்லப்பா, ஸோ அதுவும் இதுக்கு அப்ளிகபிள். எக்யூப்மெண்ட் யூஸ்டு ஃபார் த பிசினஸ் ஆஃப் மினரல் ஆயில் இன்க்ளூடிங் பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், பூமி கடியிலேருந்து எடுக்கிற எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் செக்ஷன் 44BBக்கு அப்ளிகபிள் பிஸ்னஸ். ஓகேவா? அண்ட் தென் இதுக்கும் நம்ம இன்கம் தான் எஸ்டிமேட் பண்ண போறோம், டாக்ஸ் கிடையாது. எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம் 10% அக்ரிகேட் வேல்யூ விச் இஸ் பேயபிள் ஆர் பெய்டு. அந்த மினரல் ஆயிலுக்கு எவ்வளோ பே பண்றாங்களோ, செட் எக்யூப்மெண்ட் ஆன் ஹையர். இப்போ ஏதாவது வாடகை கொடுத்துருக்காங்க அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியை, அந்த வாடகை கொடுத்துருக்கோம்ல, வாடகைக்கு நம்ம கொடுக்குறாங்களா, அதுக்கு அவங்க அக்ரிகேட் வேல்யூ 1 lakh rupees அப்படின்னா அந்த 1 lakhக்கு 10% தான் நம்ம எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஆர் ரிசீவ்ட் ஆர் டீம்டு ரிசீவ்டு, இந்தியாவிலேருந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ண போறாங்க, ஏன்னா இவங்க என்ஆர் தானே, ஃபாரின் ரெசிடென்ட் தானே, ஸோ அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்றாங்களோ அந்த வேல்யூல 10%. ஓகேவா? அண்ட் தென் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ப்பா. இந்த பிசினஸ் பண்றவங்க விச் அவங்க லோயர் ப்ராஃபிட்டை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர் 10% ஆஃப் அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் த பேயபிள். ஆர் இவங்க நார்மலா நம்ம
ப்ரொஃபஷனல் ஆக்ட் இருக்கும்லப்பா, பிஸ்னஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் த பிஸ்னஸ், சாரி, ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் அண்டர் த ப்ரொவிஷனல் ஆக்ட். ப்ரொவிஷனல் ஆக்ட் படி 1961, ஓகேவா? ஸோ இந்த ப்ரொவிஷனல் ஆக்ட் 1961 படி அவங்க டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணி பிச்சவரிஸ் லோயரை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? எந்த டேக்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கோ அதை வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்ம வந்து இந்த மேட் ப்ரொவிஷன் பார்ப்போம்லப்பா, மேட் ப்ரொவிஷனில் 15% கம்ப்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ப்ரொவிஷனல் ஆக்டில் நம்ம ஒரு இன்கம் கம்ப்யூட் பண்ணி நார்மல் ஸ்லாப் ரேட் போடுவோம். விச்சவரிஸ் லோயரோ நம்ம அதை எடுத்து போல அதே மாதிரி தான் இங்கேயும், ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த மாதிரி விச்சவரிஸ் லோயரை அவர் எடுத்துக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா, 2 கண்டிஷன். அவர் அண்டர் செக்ஷன் 44AA படி ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், ஓகேவா? மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் கம்பல்சரி ஆடிட் பண்ணியிருக்கணும் அண்டர் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 44AB, ஓகேவா? இந்த 2 கண்டிஷனையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவர் லோயர் ப்ராஃபிட்டை கிளைம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்ன பிஸ்னஸ்னா ஏர்கிராஃப்ட், ஓகேவா? ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்க்கு செக்ஷன் 44BBA, ஓகே, ஆப்ரேஷன் ஆஃப் ஏர்கிராஃப்ட். இதுக்கும் கண்டிஷன் வந்து நான் ரெசிடென்ட் அசஸி தான். அந்த அசஸி ஷுட் பி ஆப்ரேட் பிஸ்னஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட் வந்து அவர் வச்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்குரிய எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம் வந்து 5%, அக்ரிகேட் வேல்யூவில் 5%. ஷிப்பிங்க்கு நம்ம எவ்வளோ கம்ப்யூட் பண்ணோம்? 7.5. அண்ட் தென் மினரல் ஆயில்ஸ்க்கு நம்ம 10% பார்த்தோம். அதே மாதிரி ஏர்கிராஃப்ட்க்கு 5%, ஓகேவா? ஸோ இதுக்கும் அதே தான்ப்பா, அமௌண்ட் பேயபிள் ஆர் பெய்டு ஆர் பேயபிள் டு த அசஸி ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் கேரேஜ் ஆஃப் பேசஞ்சர், லைஃப் ஸ்டாக், மெயில். ஷிப்பிங்க்கு நம்ம பார்த்தோம்ல, அந்த ஏர்கிராஃப்ட்ல அவங்க என்னென்ன எடுத்துட்டு போறாங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்றாங்க, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க, அந்த அமௌண்ட்ல அக்ரிகேட் வேல்யூல 5%, ஓகேவா? ஸோ அசஸி மே கிளைம் லோயர் ஆஃப், ஃபர்ஸ்ட் வந்து இந்த 5% ஆஃப் aggregate value or profit and gain business or professional. இந்த இதுல அவங்களோட ப்ராஃபிட் whichever is lower அவர் அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதுக்குரிய கண்டிஷன் நம்ம லாஸ்ட் என்னப்பா பார்த்தோம்? அண்டர் செக்ஷன் 44AA அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் செக்ஷன் 44AB படி ஒரு கம்பல்சரி ஆடிட் அவர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அந்த 2 கண்டிஷனும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாருனால தான் மட்டும்தான் இந்த லோயர் ப்ராஃபிட்டை அவரை கிளைம் பண்ணிக்க முடியும், ஓகேவா? பிஸ்னஸ்க்கு, ஏர்கிராஃப்ட் பிஸ்னஸ்க்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், செக்ஷன் 44BBB, ஓகேவா? இதுவும் அப்ளிகபிள் டு ஏ ஃபாரின் கம்பெனிப்பா, வெறும் நான் ரெசிடென்ட் கொடுக்கல, ஒரு ஃபாரின் கம்பெனி, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்னா, அவர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த பிஸ்னஸ் அவங்க கேரி பண்ணியிருக்கணும். எரிக்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் டெஸ்டிங்கு, கமிஷனிங் எடுத்திருக்கிறது இன் கனெக்ஷன் வித் த டர்க்கி பவர் ப்ராஜெக்ட். நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் படி டர்க்கி பவர் ப்ராஜெக்ட்ல அவங்க டர்க்கி பவர் ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணியிருந்தாலும் இந்த செக்ஷனை அவங்க அவைல் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு என்னன்னா, எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா 10% of amount aggregate value, 10% of paid or payable, ஓகேவா? paid or payable அதே மாதிரி தான். and then received or receivable in India, ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம், அதே கண்டிஷன் தான். அசஸி மே கிளைம் லோயர் ஆஃப் which is 10% of aggregate value or profit and gain of business or professional. So இதோட as per provisional act 1961. So in the profit or that aggregate value of 10%, whichever is lower அவர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கும் 2 கண்டிஷன் தான். செக்ஷன் 44AA மெயின்டைன் பண்ணியிருக்கணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கணும், 44AB படி அது கம்பல்சரி ஆடிட் பண்ணியிருக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான் பிஸ்னஸ் ஆஃப் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம சின்ன ஒரு ரீகேப் பார்த்துக்கலாமா? எஸ்,
ஃபர்ஸ்ட் நம்ம என்னப்பா பார்த்தோம், செக்ஷன்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் தென் வேல்யூ, இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட்டாக போடுறேன், ஷிப்பிங் பிஸ்னஸ். ஓகே, எதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அவங்களோட சார்ஜஸ் எல்லாமே சார்ஜஸ் ஆன் லைஃப் ஸ்டாக், அந்த ஷிப்பில் என்ன கேரி பண்ணுறாங்களோ சார்ஜஸ் ஆன் கேரின்னு போட்டுறவா. ஓகேவா, கேரி பண்ணுறது அண்ட் தென் செக்ஷன் பிஸ்னஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 44 மட்டும் போடுறேன். அண்ட் தென் செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்ட் தென் ரேட் ஆஃப் அக்ரிகேட் வேல்யூ எவ்வளோப்பா இதுக்கு, ஷிப்பிங் பிஸ்னஸ் 7.5%. ஓகேவா. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்னப்பா பார்த்தோம், நம்ம ஒரு மினரல் ஆயில் பார்த்தோம். இதுவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் மினரல் ஆயில். ஸோ இந்த மினரல் ஆயில் எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரியா இருக்கட்டும், அதுக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே இதில் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இதுக்கும் செக்ஷன் 44 தான். சப்செக்ஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோப்பா வேல்யூ, எனக்கு 10%. ஓகேவா, மினரல் ஆயிலுக்கு எவ்வளோ 10%. அண்ட் தென் இங்கேயும் ஏர்கிராஃப்ட் என்னதுப்பா நெக்ஸ்ட், கேரியிங் ஆன். ஏர்கிராஃப்ட்ல எதை கொண்டு வந்தாலும் அதுக்குரிய சர்வீஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே லைஃப் ஸ்டாக்கு, பேசஞ்சரை எடுத்துகிட்டு வர்றது, குட்ஸு, மெயில், இது எல்லாமே ஏர்கிராஃப்டில் வந்துடும். ஓகே, இதுக்குரிய செக்ஷன் என்ன 44 தான். ஓகே, ப்ரெசன்டிவ் பிஸ்னஸ். இதுக்குரியது எவ்வளோப்பா 5% அக்ரிகேட் வேல்யூ, எல்லாமே அக்ரிகேட் வேல்யூ தான். அந்த லாஸ்ட் ஒன் என்னது நம்மளுக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல அவங்க இருக்கணும். ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ல அந்த ஃபாரின் கம்பெனி என்கேஜ்டாக இருக்கணும். இதுக்கும் செக்ஷன் 44 தான். நம்மளுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10. ஓகேவா, 7.5 ஷிப்பிங் அண்ட் தென் 10 ஃபார் மினரல் ஆயில்ஸ் அண்ட் தென் ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா 5% அண்ட் தென் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் 10%. ஓகேவா, இப்போ செக்ஷன்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா B 44B ஃபார் ஷிப்பிங் வந்து 44B. எப்பயுமே செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 2 3 வரிசையாக தான் வரும். ஓகேவா, ஸோ 44B. செகண்ட் ஒன் என்னது நம்மளுக்கு மினரல் ஆயில். ஓகேவா, மினரல் ஆயிலுக்கு B 2B போட்டிருக்கோம். ஒரு B ஷிப்பிங்கு அண்ட் தென் 2B அண்ட் தென் மூணாவது ஏர்கிராஃப்ட் என்னதுப்பா ஏ தானே. ஸோ நெக்ஸ்ட் மூணாவது BBA ஃபார் ஏர்கிராஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. BBA ஃபார் ஏர்கிராஃப்ட். அண்ட் தென் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 44 BBB. ஓகேவா, ஸோ நான் இப்படி தான் ஞாபகம் வச்சிருப்பேன் இந்த 4 செக்ஷனையும். ஓகே, அக்ரிகேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன் கனெக்ஷன் ஷிப்பிங்கும் ஏர்கிராஃப்டும் கிட்டத்தட்ட ஒன்றுப்பா. ஓகேவா, ஷிப்பிங்கும் ஏர்கிராஃப்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று. ஏன்னா ஒரே ஒரு ஸ்டாக்ஸையோ ஒரு பேசஞ்சர்ஸையோ இங்கேருந்து ஒரு நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் தென் இந்தியாவிலேருந்து எடுத்து திரும்பவும் வர்றாங்க. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா 7.5. ஏர்கிராஃப்ட்ன்றது கொஞ்சம் செலவு கூட இல்லை, அதனால அவங்க வேல்யூலேருந்து நம்ம 5% இன்கமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஷிப்பிங்கை விட. மினரல் ஆயிலும் கன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி அவங்க தோன்றாங்க, இந்தியாவோட லேண்டில் தான் அவங்களோட வேலையே இருக்குது. ஸோ ரெண்டுமே காமன் தான், அதனால காமனாக நம்ம 10% போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு. ஓகேவா, ஸோ ஹோப் ஸோ இந்த 4 செக்ஷன்ஸும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாப்பி ஸ்டடிங்.